அபுதாபியில் தனியார் நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு உணவின்றி தவித்து வருவதாக தமிழக தொழிலாளர்கள் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர். மதுரை எட்டிமங்கலத்தைச் சேர்ந்த செல்வம் மற்றும் செந்தில்குமார், சருகுவளையட்டியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு, புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி, சிவகங்கையைச் சேர்ந்த செல்வகுமார் ஆகியோர் அபுதாபியில் உள்ள கட்டுமான நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றனர். முதல் 5 மாதங்கள் அவர்களுக்கு முறையாக வேலை மற்றும் ஊதியம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக வேலையும் கொடுக்காமல் பாஸ்போர்ட் மற்றும் செல்போன்களை பறித்து வைத்துக் கொண்டு நிறுவனத்தை விட்டு வெளியேற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தமிழக தொழிலாளர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் உணவு மற்றும் தங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து வருவதாகவும், இது குறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தங்களை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, மாண்புமிகு அமைச்சர் ஐயா, உங்களுக்கு வணக்கம். நாங்கள் அபுதாபியில் வேலைக்காக வந்தோம். இங்கே வந்த இடத்துல ஒரு சப்ளை கம்பெனியில் மாட்டிக்கிட்டோம். ஒரு 5 மாதம் எங்களுக்கு சம்பளத்தை கரெக்டாக போட்டாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக சம்பளமே போடல. சம்பளம் கேட்டதுக்கு எங்களை கம்பெனியை விட்டு எங்கள் பர்ஸு, மொபைல் ஃபோனு, எமிரேட்ஸ் ஐடி எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு வெளில அனுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் ரோட்டில் தான் படுத்து கிடக்கிறோம். சாப்பாட்டு கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் ஏதாவது உதவி செஞ்சு, இந்த தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சேர்ந்து ஏதாவது உதவி செஞ்சு எங்களை நாட்டுக்கு திரும்புறதுக்கு உதவி பண்ணணும்.